ஹாய் சாட்டர்டே மார்னிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோன்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு எப்பவும் போல் சுட சுட சோறு சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு 4 கத்திரிக்காய் தான் இருந்துச்சு நம்ம வீட்டில். அதை வச்சு காரக்குழம்பு தாங்க வச்சுட்டேன். காய் எல்லாம் சரியாக போச்சு. காய் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் நம்ம வாங்கவே இல்லை, அதனால் எல்லா காயும் சரியாக போயிடுச்சு. என்னன்னு தெரியல, இந்த வீக் ஃபுல்லாகவே நான் அவங்களுக்கு சரியாக சாப்பாடு லஞ்சு கொடுக்கவே இல்லை. ஒரு நாள் பார்த்திங்கன்னா கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பம். இன்னொன்று எனக்கும் என்னன்னு தெரியல, ரொம்ப தலைவலிங்க. அதனால் அவங்க நீ தூங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க 2-3 நாளாக நம்ம வீட்டில். அதனால தான் லஞ்ச் வீடியோ கூட என்னால் போட முடியல. இந்த 4 கத்திரிக்காயை வச்சு இன்றைக்கி காரக்குழம்பு வச்சுட்டாங்க. நாளைக்கு சண்டே தான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். காரக்குழம்புனால எப்போவுமே அப்பளம் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? அப்பளமும் பொரிச்சிட்டேன். நேற்று மாவு அரைச்சது தாங்க இது, நம்ம வீட்டில் அரைச்சது தான். பட் இன்னும் கொஞ்சம் அது சாஃப்டாக இல்லாத மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அந்த மாவில் இட்லி ஊற்றிட்டு தான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கணும் நான். இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் சாம்பார் தான். டெய்லி ஒரு ஃப்ரூட்டில் அவங்களுக்கு மாம்பழமும் செவ்வாழைப்பழமும் கொடுத்துருக்கேங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும்.